பாரதிய ஜனதா கட்சியின் இந்த பகுதியினுடைய கிளை தலைவர் மரியாதைக்குரிய சகோதரர் சபரி வர்மன் அவர்கள் அநியாயமான முறையிலே காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு துன்புறுத்தப்பட்டு காவல் நிலையத்திலும் அதற்கு பின்பாக அவர் ரிமாண்ட் செய்யப்பட்டு நாகர்கோவில் சப்ஜெயில வச்சும் துன்புறுத்தப்பட்டு அவர் கொல்லப்பட்டிருக்கின்றார். இதுவரைக்கும் தமிழகத்தினுடைய அரசாங்கம், குறிப்பாக முதலமைச்சர் அவர்கள் இந்த கொலைக்கான நியாயம் கிடைக்கும் என்று ஒரு உறுதிமொழியை கூட இதுவரைக்கும் சொல்லவில்லை. இது மிகப்பெரிய ஒரு வேதனையை ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் கொடுத்திருக்கின்றது. நம்மை பொறுத்த வரைக்கும் மரியாதைக்குரிய சபரி அவர்கள் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுடைய அன்பிற்கும் சொந்தக்காரராக விளங்கி இருக்கின்றார். அவர் ஒரு மாற்றுத்திறனாளி, ஒரு கோவிலினுடைய பூஜாரியாகவும் அவர் செயல்பட்டிருக்கின்றார். பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சிக்காக இந்த பகுதிகளிலே வேலை செய்திருக்கின்றார். எஞ்சிய நேரத்தை தன்னுடைய குடும்பத்தினுடைய முன்னேற்றத்திற்காகவும் வழங்கியிருக்கின்றார். அவருக்கென்று சொந்த வீடு கிடையாது, பெரிய தொழில் கிடையாது, வருமானம் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு மனிதர் மீது அபாண்டமான குற்றச்சாட்டுகளை சொல்லி கடந்த 9ஆம் தேதி அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றிருக்கின்றார்கள். அது பின்னாடி அவர் மீது குற்றம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பழையபடியும் அவரை காவல் நிலையத்துக்கு கொண்டு போயிருக்கிறாங்க. அவருடைய செல்போனை அங்க வாங்கி வச்சிருக்கிறாங்க. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் சில விஷயங்கள் அவருடைய செல்போனிலே அவர் பதித்து வைத்திருந்ததாகவும், அந்த பதிப்புகளை அகற்ற வேண்டும் என்கின்ற முயற்சியில் காவல்துறையை சேர்ந்தவர்கள் இறங்கி இருக்க கூடும் என்றும் இந்த பகுதியை சேர்ந்த மக்கள் சொல்லுகின்றார்கள். அப்புறமா அவர் வீட்டுக்கு வர்றாரு. பழையபடி காவல் நிலையத்துக்கு அழைத்து போறாங்க. இரவு 7 மணிக்கு பழையபடி வீட்டுக்கு கூப்பிட்டு வராங்க. ரிமைண்ட் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்றாங்க. இங்க சாப்பிட வச்சிருக்கிறாங்க. காவல்துறையை சேர்ந்தவர்கள் இங்கு அவரோடு அவரை சாப்பிட வச்சு இங்க இருந்து மருத்துவமனைக்கு கூட்டு போறாங்க. ஆசாரிபள்ளம் மருத்துவமனை. அங்கிருந்து நீதிபதியிடம் அழைத்து செல்கின்றார்கள். ராத்திரி அவர் ரிமாண்ட் பண்ணப்படும் போது 12 மணி. இவரை அழைத்து சென்ற இந்த பகுதி காவல் நிலையத்தினுடைய காவல்துறை அதிகாரி அவர் மது போதையில் இருந்ததாக சொல்லுகின்றார்கள். அன்னைக்கு ரிமாண்ட் பண்ணியாச்சு. அடுத்த நாள் அவருடைய வீட்டை சேர்ந்தவர்கள் எல்லாம் போய் பார்க்கறாங்க. நல்லா இருந்திருக்கிறாரு. அதுக்கு அடுத்தாக்குல சனி ஞாயிறு வருது, அவர் பார்க்க முடியாது. அடுத்தாக்குல செய்தி வருது,
அவர் மரணமடைந்து விட்டார் என்று சொல்லக்கூடிய செய்தி. இவ்வளவு வேகத்துல ஒரு சம்பவம் நடந்து முடிந்திருக்கின்றது. மருத்துவமனையில் அவருடைய உடலை பார்க்க சென்ற அவருடைய உறவினர்கள் அவருடைய உடலை பார்ப்பதற்கு அனுமதிக்கப்படவில்லை. அப்புறம் நம்முடைய மாவட்டத்தினுடைய காவல்துறை அதிகாரி அவர்கள் அவர் போன பின்னாடிதான் அனுமதிச்சிருக்கிறாங்க. அதுவும் கூட முழு உடலையும் பார்ப்பதற்கு அனுமதிக்கப்படவில்லை. நீதிபதி அதுக்கு பின்னாடி அனுமதிச்சு முழு உடலையும் பார்ப்பதற்கு அனுமதிக்கப்பட்ட பின்பாக உறவினர்கள் சொல்வது உடல் முழுக்க காயம். ஏற்கனவே அவருடைய கை செயல்பட முடியாமல் இருந்த நிலையில கையை முறிச்சிருக்கிறாங்க. கையை 3 இடத்திலே முறித்திருக்கின்றார்கள். அவருடைய பிறப்புறுப்பு தாக்கப்பட்டிருக்கின்றது. இதெல்லாம் நடந்திருக்குது. இவ்வளவு நடந்த பின்பும் கூட, இத்தனை நாள் ஆன பின்பும் கூட தமிழகத்தினுடைய முதலமைச்சர் இதற்கு ஒரு கண்டனத்தை தெரிவிக்கவில்லை, உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லவில்லை. ஏன் மௌனம் காக்கின்றார்கள் என்று சொல்லி யாருக்கும் தெரியல. இது வன்மையாக கண்டிக்கப்படக்கூடிய ஒன்றாக நாம் கருதுகின்றோம். சில கைதிகள் அவர்கள் மட்டுமல்லாமல் அந்த சிறைச்சாலையினுடைய 3 அதிகாரிகள் இவங்க மேலாம் வழக்கு தொடுக்கப்பட்டிருக்குது, கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். எனக்கு ஏற்படக்கூடிய சந்தேகம், இவர் வழக்கமாக சிறை செல்லக்கூடிய ஒரு குற்றவாளி அல்ல. சபரி அவர்கள் வழக்கமாக குற்றம் செய்து சிறை செல்லக்கூடிய ஒரு குற்றவாளி அல்ல, அறியப்பட்ட குற்றவாளி அல்ல. முதல் முறையாக சப் ஜெயிலுக்கு அவர் கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார். அங்கு இருக்கக்கூடிய கைதிகள், அந்த கைதிகளுக்கு இவருக்கு எந்த பகையும் கிடையாது, எந்த பகையும் இருப்பதற்கான வாய்ப்பே கிடையாது. அடுத்தால சிறை அதிகாரிகள், அவருக்கும் இவருக்கும் எந்த பகை இருப்பதற்கான வாய்ப்புகளும் கிடையாது. ஆகையினால இப்போது யார் மீது அரசு அல்லது காவல்துறை நடவடிக்கை எடுத்திருக்கின்றதோ இது ஒரு கண் துடைப்பு நாடகம் என்று நான் கருதுகின்றேன். உண்மையான குற்றவாளிகளை குற்றத்தில் இருந்து தப்ப விடுவதற்காக இது மிகப்பெரிய ஒரு சதி செயலாக செயல்பட்டு இருக்கின்றார்கள் என்று நான் கருதுகின்றேன். கைதிகை இவருக்கும் தொடர்பு கிடையாது, சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு இவருக்கு பகை கிடையாது. இவரை தேவை என்று கைது செய்து அவரை கொடுமைப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனை இருந்திருக்கும் என்று சொன்னால் அது நிச்சயமாக 100க்கு 100% காவல்துறை சேர்ந்தவர்கள் மட்டுமே செய்திருக்க முடியும். அப்படின்னா சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய எல்லா சிசிடிவி கேமராக்களும் ஒழுங்காக செயல்பட்டிருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும். ஒழுங்காக இவர் சிறைக்கு கொண்டு செல்லப்பட்ட பின்பாக அங்கு ஏற்கனவே இருந்த கைதிகள், ஏற்கனவே இருந்த வார்டன்கள், இவர்களெல்லாம் தவிர்த்து காவல்துறையை சேர்ந்தவர்களோ அல்லது கொலை செய்து பழக்கப்பட்ட குற்றவாளிகளோ உள்ளே சென்றிருப்பதற்கான வாய்ப்புகள் ஏராளமாக இருக்கிறது. இது குறித்து தனியான ஒரு விசாரணை நடத்தப்பட வேண்டும். ஏன்னா இது நமக்கு பழக்கப்பட்ட ஒன்று. ஏற்கனவே இதுக்கு முன்னாடி இங்க நடந்திருக்குது. கன்னியாகுமரி மாவட்டத்துல இதே சப்ஜெக்ட்ல இருந்து நடந்திருக்குது. என்ன பண்ணாங்க,
என்ன பண்ணாங்க? ஊட்டியிருந்த சிறையில் எல்லா கைதிகளும் இருக்கும் போது, சிறைச்சாலை அதிகாரிகள் இருக்கும் போது, ஒரு குற்றவாளியினுடைய தலை துண்டிக்கப்பட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு தலை. ஆகையினால இது பழக்கப்பட்ட ஒன்றாக நான் கருதுகின்றேன். இதை சாதாரணமாக விடுவதற்கு அரசு தயாராக இருக்கக்கூடாது. காவல்துறையினுடைய பொறுப்பை வகிக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள், உங்கள் பொறுப்பில் இருந்து நீங்கள் தவறுவீர்கள் என்று சொன்னால் தர்மம் உங்களை தண்டிக்காமல் விட என்பதையும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். என்னை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் சொர்க்க பூமியாக தமிழகத்தை மாற்றுகிறேன் என்று சொல்லி வந்திருக்கின்றார். ஆனால் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சம்பவங்களை எல்லாம் பார்க்கும்போது சொர்க்கத்திற்கு செல்வதற்கு முன்பாக நரகம் என்கின்ற பாதைக்கும் செல்கின்றார்களோ என்று சொல்லக்கூடிய ஒரு அச்சம் நமக்கு எழுப்புகின்றது. ஏற்கனவே நடந்திருக்கக்கூடிய சிறைச்சாலை மரணங்கள், நேற்றைக்கு சென்னையில ஒண்ணு நடந்திருக்கு, அங்க போராடி கொண்டிருக்கின்றார்கள். இது போன்ற பல சம்பவங்கள் இன்னும் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. தமிழக முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக கவனம் கொடுத்து இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்கும்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும். பொதுமக்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களில் ஒன்றான காவல்துறை அதிகாரிகளே குற்றவாளிகள் என்று சொல்லி வரும்போது முதலமைச்சர் வகிக்கக்கூடிய துறையினுடைய பணியாளர்கள் அவர்களே குற்றவாளியாக வருகிறார்கள் என்று சொல்லி வரும்போது அதற்கு தலைமை வகிக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்களும் இதற்கு பதில் சொல்ல வேண்டியவர். ஆகையினால இது முழுமையாக விசாரிக்கப்பட வேண்டும். அதனால சிபிஐ விசாரணை வேண்டும் என்று நாம் கேட்கின்றோம். அது இல்லை அப்படின்னு சொன்னா இந்த அரசும் கூட இப்படிப்பட்ட கொலைகளுக்கு பின்பாக துணை நிற்கிறதோ என்கின்ற ஒரு கேள்வி சர்வசாதாரணமாக எழும்பும். அதுக்கு அடுத்த ஒரு விஷயம், எத்தனையோ குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த குடும்பம் தகப்பனார் படுக்கையிலே இருக்கிறாரு, எழுந்திருச்சு நடமாட முடியாது, உடல் நலமற்றவர். தாயார் இருக்கிறாங்க, மனைவி, குழந்தைகள், சகோதரி, எல்லாருமே அந்த எளிய வருமானத்துல தான் அவங்க வாழ்ந்திருக்கிறாங்க. அரசு உடனடியாக அவசர நடவடிக்கை எடுத்து அவர்களுக்கு ஒரு பட்டா நிலமும் கொடுத்து வீடும் கட்டி கொடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். அதற்கான ஆணை உடனடியாகவே பிறப்பிக்கப்பட வேண்டும். அது மட்டும் இல்ல, கரூர்ல 41 பேர் மரணமடைந்திருக்கின்றார்கள். அந்த 41 பேருடைய குடும்பங்களுக்கும் வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய வகையில தமிழக முதலமைச்சர் அவர்கள் சில நாட்களுக்கு முன்பாக அதையெல்லாம் செய்து முடிச்சிருக்கிறார். தயவு செய்து தமிழக முதல்வர் அவர்கள், அதுல நிறைய விதிமுறைகள் அதெல்லாம் சொல்றாங்க, இந்த விதிமுறைகள்லாம் இருக்கட்டும். கரூருக்கு நீங்க எப்படி கொடுத்தீங்களோ, இன்று நீங்கள் ஆட்சியில் இருப்பதற்கு மூல காரணமாக அமைந்த சம்பவங்களில் ஒன்று கரூர். நிறைய கருத்துக்கள் இருக்குது. எப்படி நீங்க அங்க வந்து வேலை வாய்ப்பு கொடுத்தீங்களோ அதே போல இந்த குடும்பத்தை சேர்ந்த
ஒருவருக்கு அரசு வேலையை உடனடியாக கொடுக்க வேண்டும். உடனடியாக கொடுக்க வேண்டும் மட்டுமல்லாமல் இழப்பீட்டு தொகையும் முறையாக அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். அந்த குழந்தைகள்லாம் சின்ன குழந்தைங்க, அவர்கள் படித்து வருவதற்காக மாவட்ட ஆட்சியாளர் அவர்கள் எல்லா உதவிகளையும் செய்வதாக அறிவித்திருக்கின்றார்கள். இது அரசு தரப்பிலிருந்து அவர் சொன்னதாகத்தான் கருத முடியும். இருப்பினும் கூட தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் அதற்கான ஏற்பாடுகளையும் செய்து அதிகாரிகள் வரலாம் போகலாம், ஆட்சியாளர்கள் இருக்கலாம் போகலாம், ஆனால் இந்த குடும்பம் இப்ப கொடுத்திருக்கக்கூடியது மாவட்ட ஆட்சியாளர் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் கொடுத்திருக்கக்கூடியது வந்து ஹையர் செகண்டரி முடிக்க வரைக்கும் அப்படின்னு இருக்காங்க. அந்த குழந்தை படிக்க விரும்பும் வரை எந்த படிப்பா இருந்தாலும் தான், மருத்துவ படிப்பா இருந்தாலும் தான், பொறியியல் படிப்பா எந்த படிப்பாக இருந்தாலும் அவர்களை கரையேற்ற வேண்டிய பொறுப்பு இந்த அரசுக்கு இருக்கிறது. அதையும் தமிழக முதல்வர் அவர்கள் செய்ய வேண்டும் என்று நாம் கேட்டுக்கொள்கின்றோம். இது போன்ற குற்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கிறது வந்து பெருத்த அவமானம். ஏற்கனவே சாத்தாங்குளத்தில் நடந்த சம்பவம், அதுல குற்றவாளிகள் காவல்துறையை சேர்ந்தவர்கள் எத்தனை பேருக்கு என்ன தண்டனை கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லி நீ தமிழ்நாடு மக்கள் மட்டுமல்ல ஒட்டுமொத்த நாட்டினுடைய மக்களும் உணர்ந்த தெரிந்த ஒரு விஷயம். ஆகையினால இந்த குற்றவாளிகளும் முறையாக கண்டுபிடிக்கக்கூடிய வகையில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதை கட்டுப்படுத்த நீங்கள் தவறினீர்கள் என்று சொன்னால், ஏதோ வேலையை கொடுத்து, ஏதோ பணத்தை கொடுத்து, வீட்டை கொடுத்து, அதை கொடுத்து, இதை கொடுத்து, இதெல்லாம் இவங்களுக்கு திருப்தி தராது. இந்த வீட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த இழப்புக்கு நிகராக நாம் அத்தனை பேரும் செய்யக்கூடிய உதவிகள் அவர்களை பொறுத்த வரைக்கும் சல்லி காசுக்கு பயன்பெறாத விஷயம். ஒரு ஆறுதலுக்காக நாம் செய்யக்கூடிய விஷயங்கள். தமிழக முதல்வர் அவர்களே, இது போன்ற கேவலமான சம்பவங்கள் தொடர்ந்து நடக்கும் என்று சொன்னால் சிறைச்சாலைகள் கொலைச்சாலைகளாக தொடர்ந்து மாறும் என்று சொன்னால் நீங்க எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் புதுசா ஒன்று திறக்க வேண்டிய தேவை ஏற்படும். எப்படின்னா, ஸ்டாம்பேடு நடந்து கொஞ்சம் பேர் செத்து போவான், அவங்களுக்கு வேலை கொடுக்கறதுக்காக ஒரு எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச். கஸ்டோடியல் டெத்ல கொஞ்சம் பேர் செத்து போவான், அவங்களுக்கு ஒரு எக்ஸ்சேஞ்ச், வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச். அப்படின்னா ஸ்டாம்பேடு மட்டுமல்லாமல் கஸ்டோடியல் டெத்துக்காக தனி வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு வேலை வாய்ப்பு பிரிவை நீங்கள் உருவாக்க வேண்டிய சூழ்நிலையை தமிழகத்தில் ஏற்படுத்தாதீர்கள். விரைந்து நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இங்க அமைச்சர்கள்லாம் வரதாட்டு கேள்விப்பட்டேன். அமைச்சர்கள் ஒன்றை நேரடியாக உங்களுடைய முதலமைச்சர், நம்முடைய முதலமைச்சரிடம் சொல்லுங்கள். நீங்க சொன்ன ஒரு பிரபல்யமான ஒரு வாசகம் உண்டு. என்ன சொன்னீங்க? சாரி வேண்டாம், நீதி வேண்டும். நீ தமிழக மக்கள் இதைத்தான் உங்களிடம் எதிர்பார்க்கின்றார்கள். 8 கோடி தமிழர்கள் உங்களை பார்த்து சொல்லுகின்றார்கள், நீங்கள் சாரி சொல்லக்கூடாது, நீதி கொடுங்கள், தமிழர்களை வாழ விடுங்கள் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். அது காவல்துறை சம்பந்தப்பட்டதா? அதனால் இந்த சம்பவம் இல்ல, அது விசாரிக்கப்பட வேண்டும். எதுக்கு இவங்க வாங்கி வைக்கிறாங்க?
உங்களுடைய செல்போனை வந்து வாங்கி வைக்கிறாங்கன்னா சொன்னா இவங்களுக்கு என்ன ரைட் இருக்குது? பதிவு செய்திருக்காங்களா இவர்கிட்ட இருந்து இதெல்லாம் வாங்கப்பட்டிருக்கு? அவருடைய கடுக்கன்னு எடுத்து கொடுத்திருக்காங்க. கையெழுத்து வாங்கப்பட்டதா? அரங்கான் கொடி எடுத்து கொடுத்திருக்கிறாங்க. கையெழுத்து வாங்கப்பட்டதா? இல்ல அப்படி அந்த செல்போன்ல என்ன இருக்கு என்ன மாதிரி என்ன இருக்குது அப்படிங்கறது வெளிக்கொணரணும். குடும்பத்தார் சொல்றாங்க இல்ல, அது என்ன மாதிரி குடும்பத்தார் சொல்றதுல விடுங்க சார். சாதாரண மனிதனா நான் கேட்கிறேன். இன்னைக்கு உங்க செல்போன் அப்படிங்கக்கூடியது என்னது? வெறும் பேச்சு பொருள் இல்ல, கம்யூனிகேஷனுக்காக மட்டும் நீங்க வைக்கல. உங்க ஒட்டுமொத்த குடும்பம், வியாபாரம் அனைத்துக்கும் சொந்தமான அனைத்து விஷயங்களும் உங்க செல்போன்ல இருக்கும். அப்ப அதை வாங்கி வைக்கிறாங்கன்னா விசாரணைக்காக இதை நாங்கள் பெற்றிருக்கின்றோம். ரசீது கொடுத்துருக்கணுமா வேண்டாமா? சரி, கடுக்கண்ணை கொண்டு கொடுத்தீங்க, அனஞ்சாங்குடியை கொண்டு கொடுத்தீங்க, ஏன் உடனடியாக செல்போனை கொடுக்கல? அதுல அவர் வச்சிருந்த எல்லா விஷயங்களும் இருக்குதா அப்படிங்கறதையும் சோதிக்கணும். முன் வைக்கிறீங்க, அதை எந்த மாதிரி ஆதாரங்கள் அதுல இருக்க வாய்ப்பு இருக்கு? இந்த காவல்துறை இந்த அளவுக்கு அந்த சார், இது உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. கொலை செய்யப்பட்ட சபரி அவர்களுக்கு தெரியும். கொலை செய்யப்படுவதற்கு காரணமாக இருந்த காவல்துறை